விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் இவர்களை திரு பொன்முடி மற்றும் திருமதி விசாலாட்சி அவர்களை விடுதலை செய்து பிறப்பித்த அந்த தீர்ப்பு என்பது மாற்றி எழுதப்படுகிறது. குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாலே அமைச்சர் பதவியிலிருந்து அவரு இறங்கிடணுமா? இறங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே ஒரு அமைச்சர் பதவி இழந்துடுறாரு. இனிமே இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளவுதான். அதாவது எப்ப சந்தேகத்துக்கு இடம் வந்துருச்சோ அப்பவே அந்த பொறுப்புல இருக்கிறது அவங்க தகுதியற்றவர்கள் பொறுப்புல இருந்து விலகி கொள்வதுதான் சாலை சிறந்தது. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. இது பாஜக சதின்னு தைரியம் இருந்தால் யாரையாவது சொல்ல சொல்லுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு.